குரு இல்லாத வித்தை வித்தையாகாது என்று சொல்வார்கள். அது எதிலுமே ஒரு அனுபவம் மிக்கவர்கள், முழுமையாக உணர்ந்து கொண்டவர்கள் வழிவிலே அதை நாம் கடைபிடித்து அதன் வழியில் நாம் முயற்சி செய்தோம் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே செவ்வென நடக்கும், சீராகவும் நடக்கும், தெளிந்த நிலையாகவும் இருக்கும். அதுபோன்று நாம் அனைவருமே திறமைசாலிகளாக, சக்திவான்களாக, அனுபவம் மிக்கவர்களாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருள் ஆற்றல்களை, அவருடைய அனுபவங்களை, அவருடைய அனுபவம் மிக்க ஆற்றல் மிக்க உணர்வுகளை நாம் பெற்றோம் என்றால் அந்த திறமைசாலிகளாக, அனுபவம் மிக்கவர்களாக, சக்திவான்களாக, தீமையை நீக்கக்கூடியதிலே நாம் வளர்ச்சி பெற முடியும், அத்தகைய நிலை பெற முடியும் என்று இந்த உபதேசத்திலே நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய உணர்வுகளை நாம் சிறுக சிறுக நமக்குள் வலுவேற்றிக் கொண்டால் அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதற்குண்டான உபாயங்களையும் அதற்குண்டான வழிமுறைகளையும் நமக்கு காட்டும் என்பதே இந்த உபதேசத்தினுடைய சாராம்சம். ஆனால் இன்று பெரும்பகுதியானோர் புத்தகங்களை படித்துவிட்டு அதனுடைய அறிவு வளர்ச்சி கொண்டுதான் செயல் வடிவுக்கு கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அதிலே ஒரு உதாரணத்திற்கு, இன்று நாம் துணிகளை புதிதாக தயாரிக்கிறோம் என்றால் அதிலே நாம் சாயங்களை இட்டு அந்த துணிகளிலே சாயங்களை ஏற்றுகின்றோம். அந்த சாயங்களை அதில் ஏற்றி கொடுப்பதற்கென்று ஒரு சில வழிமுறைகள் உண்டு. அந்த சாயத்தையும் அந்த அமிலத்தையும் இதையெல்லாம் அதற்குண்டான சம ஈடு பங்கு அந்த பக்குவமான நிலைகள் அளவுகோல் படி அதை செய்தால் அந்த சாயமும் துணியிலே சரியாக ஏறி இருக்கும். அடுத்து அந்த துணியை நீரிலே அலசினாலும் அந்த சாயம் போகாது. இல்லை என்றால் சாயம் அதிகமாகி கெட்டியாகிவிட்டால் துணி இற்று போய் கிழிந்துவிடும். அல்லது அமிலம் குறைவாக இருந்து சாயம் அதிகமாகிவிட்டால் நாம் நீரிலே முக்கியவுடன் சாயங்கள் அனைத்தும் நீரோடு கலந்து துணியினுடைய நிறமே மாறிவிடும். இப்படி படித்தவர்கள் அளவுகோல் அதன்படி, அதாவது கால்குலேஷன், கணக்கீடு என்று சொல்வார்கள், அதன்படி அளவுகோல் படி நினைத்து செயல்படுவார்கள். அளவுகோல் தெரியாதவர்களோ திரவத்தை ஊற்றி அமிலத்தை ஊற்றிவிட்டார்கள் என்றால் கெட்டி சாயமாகிவிடும். சிறிது நாளைக்கு பின் துணி கிழிந்துவிடும். அது அமிலத்தின் அளவுகோல் குறைவாக இருந்தால் இழுத்து வைக்கும் நிலைகளும் குறைந்து விடுகின்றன. இப்படி சாயம் ஒன்றுதான், ஆனால் அமிலத்தின் அளவுகோல் அதனுடன் இணைந்திருக்கும் பொழுது எது அதிகமோ அல்லது எது குறைவோ அதற்கு தகுந்த செயலாக்கங்களை அது செயல்படுகின்றது. ஆக படித்தவர்கள் அவர்களுக்கு அறிவுக்கு எட்டிய வழி கொண்டு நிதானிக்கின்றார்கள். ஒருவர் போடுவதை பார்த்த உடனே இவர் துணியின் அளவுகளை பார்க்கின்றார். நூல் எந்த அளவிற்கு போடுகின்றார்களோ அதற்கு தக்க அமிலங்களையும் சாயங்களையும் போடுகின்றார்கள். அதற்கெல்லாம் ஃபார்முலா என்று வைத்திருந்தாலும் அது பழக்கத்திற்கு நூலுடைய தரம் இது, அமிலத்தினுடைய தரம் இது, சாயத்தினுடைய தரம் இது என்று அந்த தரத்தையே நிர்ணயிக்கக்கூடிய பழக்கம், ஒரு அனுபவம் வரும் வரையிலும் சரியாக வராது. அதை படித்தவர்கள் பெயர் வாங்க வேண்டும் என்று அளவுகோலையே எண்ணி இப்படி செய்தால்தான் சரியாக வரும் என்று அவர்கள் செயல்படுத்துவார்கள். ஆனால் நம் குருநாதரோ அனைத்திலுமே அவர் தெளிந்த நிலை பெற்றவர். அந்த உணர்வுகளைத்தான் இப்பொழுது உங்களுக்குள் பதிவு செய்கிறோம் என்று ஞானகுரு உணர்த்துகின்றார்கள். அந்த மகரிஷிகளின் அருள் சக்தியை இங்கே சேர்த்து அந்தந்த பக்குவ நிலைக்கு குருவாக நின்று அந்த குருவனுடைய உணர்வு வழி நடத்தும். குருநாதர் கண்டு வந்த மெய் உணர்வின் தன்மையை உங்களுக்குள் பதிவு செய்யும் பொழுது அந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அது அளவுகோல் கொடுக்கும். கம்ப்யூட்டரில் நாம் சீராக பதிவு செய்தால் அது சரியான அளவுகோல் காண்பிக்கும். அதுபோன்று ஒரு எல்லை வரும்பொழுது ஒரே நிமிடத்தில் உணர்வின் அழுத்தத்திற்கு தக்கவாறு அந்த பதிவு செய்வதை கம்ப்யூட்டர் எப்படி இயக்கி தெளிவாக்குகின்றதோ இதை போலத்தான் மகரிஷிகளின் ஆற்றல்களை நாம் எடுக்கப்படும் பொழுது அந்த தீமையின் நிலைகள், நாம் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட நிலைகளை அது ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி அந்த ஒவ்வொரு உணர்வுகளும் அது கிளந்து எழும். அப்பொழுது அது காட்டும். ஏனென்றால் நம் ஆன்மாவிலே பல கோடி சரீரங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்துமே உண்டு. இந்த சரீரத்தில் நுகர்ந்ததும் வரும். ஆக மகரிஷின் அணுசக்தி கொண்டு அது ஒவ்வொன்றையும் பிளந்து நாம் அந்த குருவுடைய அனுபவங்களை நாம் இணைத்து கொண்டு வரும்பொழுது அதற்குண்டான ஞானத்தை கொடுக்கும். தியானத்தில் இருப்பவர்கள் இதை அனுபவத்திலே தெரிந்து கொள்ளலாம். கடும் சிக்கலாக இருக்கும் பொழுது ஆன்மாவிலே வந்துவிடும். ஆத்ம சுத்தி செய்து கொண்டிருக்கும் பொழுதே உணர்ச்சி வசப்படும் நிலையாகி உடனுக்குடன் அதை
அந்த ஆத்ம சுத்தி செய்யும் நிலைகளை சீர்படுத்தி கொண்டு வருவதை பார்க்கலாம். ஆனால் ஆத்ம சுத்தி செய்து கொண்டேதான் இருக்கின்றேன், திரும்ப திரும்ப இடைஞ்சல் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதை மாற்றி அமைத்து அதை சரி செய்வதற்குத்தான் இதை எடுக்கின்றோம். நாம் வீட்டையே நாம் சுத்தப்படுத்துகின்றோம். ஆனால் கதவு ஜன்னலை திறந்திருக்கும் பொழுது வெளியிலே ரோட்டில் இருக்கக்கூடிய தூசிகள் ஒரு காற்று அடித்தால் உள்ளே வந்துவிடும். அதில் ஏதாவது ஒரு நாற்றமான அல்லது ஒரு அசிங்கமான பொருள் கலந்து வீட்டிற்குள் அது பறந்து வந்து விழுந்து விட்டால் வெயிலின் தன்மை அது தூசியாகி உள்ளுக்குள் வந்த பின் வீட்டிற்குள் நாற்றம் அடிக்கிறது என்று நான் சொல்ல வேண்டி வரும். நான் சுத்தமாகத்தான் வீட்டை வைத்திருக்கின்றேன், எப்படித்தான் இது வருகின்றது என்று தெரியவில்லை என்றால் காற்றில் இருந்து இத்தகைய நிலைகள் வந்துவிடுகின்றது. இதுபோன்றுதான் நம் ஆன்மாவிலே நாம் நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வு கொண்டு இருந்தாலும் கூட சந்தர்ப்பத்திலே எப்படி காற்றடிக்கும் போது உள்ளே வருகின்றதோ, பிறருடைய நிலைகளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது பத்திரிகையிலோ டிவியிலோ அல்லது மற்றவர்களும் பலரும் பொழுதோ இந்த ஆன்மாவிலே தூசியாக அது படர்ந்து விடுகின்றது. அதை உடனுக்குடன் நாம் நீக்க வேண்டும். அதை நாம் இது ஏன் இப்படி வருகின்றது, இப்படியே வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அதை அழுத்தமாக எண்ணி ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை. ஆகவே எதை கண்டு வந்தாலும் ஓம் ஈஸ்வரா என்று அவனிடமே வேண்டி, ஏன்னால் அப்படி வேண்டும் பொழுதுதான் அதுதான் ஆக்கினை என்று சொல்வது. அதாவது நாம் ஆணையிட வேண்டும், ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா. என்னால் உயிர் தான் நாம் எண்ணியதை உருவாக்குகின்றது. கீதையிலே சொல்வது போன்று நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். தீங்கி செய்து கொண்டே இருக்கின்றான், அல்லது தொல்லை வந்து கொண்டே இருக்கின்றது, அல்லது என் உடலில் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது, அல்லது என் உடலில் வலி இருந்து கொண்டே இருக்கிறது என்று இதை பதிவு செய்துவிட்டால் அந்த தீங்கின் நினைவுதான் மீண்டும் மீண்டும் நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். அதை நாம் ஈஸ்வரா என்று சொல்லி இடைமறிக்க வேண்டும். அந்த மகரிஷிகளின் அருள்சக்திகளை நாம் ஏற்கனவே பல வகைகளிலும் பதிவு செய்திருக்கின்றோம். உயிரான ஈசனை வேண்டி அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும். அந்த மகரிஷின் அருள்சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். அந்த மகரிஷின் அருள்சக்தி எங்கள் உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று மற்ற பதிவுகளை எப்படி அழுத்தம் திருத்தமாக எண்ணி நாம் நம்மை அறியாமலை கூட்டுகின்றோமோ, இதை நாம் தெரிந்து மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி எல்லா மகரிஷிகளை எண்ணி நம் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் இந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி பழகுதல் வேண்டும். ஏனென்றால் தீங்கு செய்த உணர்வுகளை நாம் அது பதிவானதை நாம் அப்படியே விட்டுவிட்டால் உள்ளுக்குள் சென்று அணுவாக உருவாகிவிடும். கண்ணோடு பார்த்தது ஆன்மாவாக மாறிவிடும். நாம் சுவாசித்தவுடன் உயிரில் படும், உணர்வு உடலுக்குள் படும், உடலுக்குள் படர்ந்து விளையத் தொடங்கிவிட்டால் தன் இனத்தை பெருக்கத் தொடங்கிவிடும். ஆக இதையெல்லாம் நாம் நிறுத்தி பழக வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் இங்கே ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குரு அடிக்கடி நாம் நினைவு கொண்டு வந்து அவருடைய அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருளால் எல்லா மகரிஷி சக்தி பெற வேண்டும். இந்த தீமையை நீக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக எங்களுக்கு அந்த பழக்கம் வர வேண்டும். உடனுக்குடன் எதையுமே நல்லதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அருஞான சக்தி குரு அருளால் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இது ஒரு பழக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதை நிறுத்த முடியாது என்று ஞானகுரு உடனுக்குடன் நாம் நம்மை அறியாது எப்படி காட்டில தூசிகள் வந்தால் அதை நாம் கதவு ஜன்னல்களை மூடி வைக்கின்றோமோ அல்லது அந்த தூசிகளை உடனுக்குடன் அகற்றுகின்றோமோ, அதுபோன்று நாம் தீமைகள் வரும்பொழுதெல்லாம் தீமைகள் வருகிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக எண்ணாதபடி அதை மாற்றி அமைக்கக்கூடிய அல்லது தூய்மைப்படுத்தக்கூடிய மாமகரிஷி ஈஸ்வராய குருவருடைய காட்டிய அந்த அனுபவபூர்வமாக பெற்றதை இந்த மகரிஷி சக்தியை நமக்குள் பெற்று அதை நிறுத்தி பழகுதல் வேண்டும். அத்தகைய பழக்கம் நமக்கு வேண்டும் என்றுதான் ஞானகுரு இந்த உபதேசத்திலே மாமகரிஷி ஈஸ்வராய குருவை மேற்கோள் காட்டி நமக்கு உணர்த்துகின்றார்கள்.